வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நைட்டு மணி 11 ஆகுது. இப்போ திருவண்ணாமலேருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கோம். இந்த வேன் தான். சரி, ஒருத்தர் டீ சாப்பிடலாம் சொல்லி நிறுத்தினாங்க. அங்கே டீ சாப்பிட்றாங்க. செந்தில், என்ன டீ சாப்பிட போறியா? சாப்பிடுலையா? இந்த பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன். ஓரத்தில் நான் போய்ட்டு வந்துடுறேன். அங்கே 10 ரூபாவான். எதுக்கு? அவ்வளோ பெரிய ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, எங்கேனாலும் போகலாம். அப்படியே தள்ளி போனால் எங்கன்னா பாத்ரூம் போய்ட்டு வரலாம். 10 ரூபா ஒரு உள்ளே போகிறது. ஒரு இடத்துல 5 ரூபாவான். போடா, சும்மா போகிறது எதுக்கு 10 ரூபா கொடுக்கணும்? ஏன்னா போக வேண்டியதான். இது எந்த இடம் தெரியலையே. தம்பி, இது என்ன இடம்? இது தெரியலையோ? தெரியலையா சார்? இது என்ன இடம் சார்? இது என்ன இடம்? மேல்மருவத்தூர். ஓ, மேல்மருவத்தூர்கிட்ட வந்துருக்கோம். மேல்மருவத்தூர்ந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் சென்னை. 2 மணி நேரத்தில் போவோம். நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணி to 1:30 மணி இறக்கி விடுவாங்க கிண்டியில். அங்கேருந்து பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு போனோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பராக நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ப்ரோக்ராம் செமையாக இருந்துச்சு. மதன் இருக்கா பாருமா? இல்லையா? இன்றைக்கி நம்ம கூட டான்ஸ் ஆன சிஸ்டர் இவங்க தான். ஓகே, போமா. மயோனி ஒரு சின்ன ஒரு டீ கடை. டீயோ காஃபி சாப்பிட்லாம் வாங்க. ஹைவேஸில் டீ சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். வாங்க, டீ சாப்பிட்லாம். செம்ம குளிர் எடுத்துன்னு இருக்கு. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் இன்னும் போயிடலாம். இன்னும் ஒரு நைட்டு ஒரு 1 மணி அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடுவில் வந்து மேல்மருவத்தூர்னு எனக்கு டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். எப்போவுமே பார்க்கலாம். எப்போவுமே அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும். நம்ம பிரகாஷோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள். மாநில கலைப்பிரிவு செயலாளர் சூப்பர் பிரகாஷ். வேறு லெவல், செம. நன்றிண்ணா. வந்து திருவண்ணாமலை ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனது நம்ம பவர் பிரகாஷ். நல்ல மனசுக்காரர். எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப. இன்றைக்கி அவருடைய ஃபோட்டோ ஒரு கேலண்டர் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம சிம்பமதன் சொல்லுப்பா. கண்டிப்பாக. வணக்கம் மக்களே. நமது அகில இந்திய நாடார் மகாஜன சபையோட அன்பு தலைவர் KSM கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இங்கே நம்ம அகில இந்திய நாடார் மகாஜன சபையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 6 நண்பர் மாஸ்டர் பவர் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா மாநில கலைப்பிரிவு செயலராக பதவி வைத்திருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக அவர் மென்மேலும் வளரணும். ஏன்னா ஒரு கேலண்டரில் ஒரு ஃபோட்டோ வந்துன்னா யோசிச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து நாளை வந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அகில இந்திய நாடார் மகாஜன சபையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான நாடார் சார் நம்ம நகல் கலைஞர் சார்பாக, நடன கலைஞர் சார்பாக, வெரைட்டி கலைஞர் சார்பாக வாழ்த்துக்கள். கார்த்திகேயன் நாடார் சார். ஆமாம், கண்டிப்பாக. KSM கார்த்திகேயன் நாடார் சார் அவங்களுக்கு வந்து நிறுவன தலைவர் பாராட்டுகள். நம்ம நட்சத்திரம் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரியும். பிரகாஷ் போட்டோ இங்கே வந்தது, எங்கள் போட்டோ இங்கே வந்த மாதிரி நம்ம எல்லாம் நீ உங்களால் தான் நம்ம ஒரு பேர் வாங்குது. நம்ம அண்ணன் தம்பி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம ஒரு நல்ல பேர் வாங்குகிறோம். போகிற இடத்துல போகிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பேர் கிடைக்கும். எல்லாரும் தான் பண்ணுங்க. சூப்பர். தேங்க்யூ. டீ சாப்பிட்டாச்சு. அந்த பிரகாஷ் அவருடைய அந்த ஃபோட்டோ கூட நம்ம பார்த்தாச்சு. கிளம்பா, டைம் ஆகிடுச்சு பாப்பா. நம்ம டீ கடை கூட கேலண்டர் கேடு. அவர் கேலண்டர் கேட்டார் பிரகாஷ். டீ கடை கேலண்டர் கேட்டாரா? சரி, டைம் ஆகுது. பாசஞ்சர் போகலாம். மணி கிட்டத்தட்ட இங்கே 11 ஆகிடுச்சு. ஏறுங்க.
போகிறதுக்கு முன்னாடி 2 ஆயிடும் போல இருக்கு. ஹாப்பி பொங்கல் தான்ப்பா. நீர் முடிஞ்சிச்சு இப்போ. ஹாப்பி பொங்கல் யாருக்கு? ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 1:30 மணிக்கு வந்தேன். மூஞ்சி கீஞ்சி கவனது 4 மணி ஆச்சு. 1:45 மணி. இன்னும் கொண்டாந்து 2 ஆகிடும். சூரியன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நேரம் மேலே வந்துட்டேன். நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு ப்ரோக்ராம். எனக்கு கிட்டத்தட்ட 4 டான்ஸ், 1 2 3 4 டான்ஸ். பல்ல இழிக்கிற ஒரு சாங்கு, எங்கள் தலை அது ஒன்று, எம்மாடி ஆத்தாடி அது ஒன்று, என்ன ஆசை மைதிலியே 4 சாங். ஸோ அது வந்து நாடார் அமைப்பு பேரவை இது ஒன்று நல்லா விரும்பி பார்த்தாங்க. அந்த 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 ஏஜில் இருக்கிறவங்க 40+, 45+, 50+ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் டிஆர் சார் பிடிக்கும் இல்லையா? அவர் மாதிரி டான்ஸ் ஆடினது, மேக்கப் போட்டது, 3-4 ட்ரெஸ்ஸு மாற்றினது ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. எல்லாம் அப்புறம் சூப்பராக சிறப்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு நிறைய பேர் பாராட்டினாங்க, ஒரு மரியாதைலாம் கொடுத்தாங்க, பொண்ணோடலாம் போத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேனில் வந்து நம்மளை ஆலந்தூரில் இறக்கி விட்டாங்க. பையன் ஃபோன் ஆச்சோன்னா செல்லுன்னு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், எவ்வளோப்பா? ஆலந்தூர்லேருந்து வேலைச்சேரி தமிழ்நாடு வீட்டை சேர்ந்துங்க சார். 350 ரூபா கொடுத்துருங்க சார். என்னப்பா போதுமானு கேட்டேன். சார் நைட்டு சார் 1 மணி சார். இல்லை போதுமானு கேட்டேன். அப்புறம் அது பக்கத்தில் ஒருத்தர் வந்துடு, ஏய் இவர் டிக்டாக்ல வர்றவர்றா, அவர் டிக்டாக்ல வந்துடுறாரு. இல்லை பையன் வரான்னு சொன்னேன். சரி கூட இருந்தாங்க. பையன் வந்துட்டான். 2 வீலர் எடுத்துன்னு பையன் கூட வீட்டுக்கு வந்துட்டேன். 350 ரூபா. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ நைட்டுன்றதால ஜாஸ்தி ஆட்டோக்காரங்க கேட்குறாங்க போல இருக்குது. இவன் 2 வீலர் எடுத்துன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டான். ஓகே, நல்ல பிரகாரம் சூப்பராக முடிஞ்சிச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. நான் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே, நம்ம நண்பர்கள் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. வேன்லேயே போயிட்டு வேன்லேயே வந்தோம். எல்லாம் டான்ஸ் பாய்ஸ், டான்ஸ் கேர்ள்ஸு, கூட இருந்த நகல் நட்சத்திரங்கள்லாம் செம ஹாப்பியாக இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஏன்னா ஞாபகம் வீட்டில் தான் இருந்தது. இது ஒரு நாள், நேற்று போனேன், இன்றைக்கி வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு. 3 நாள் 4 நாள் இருந்தால் தான் பிரச்சனை. ஓகே, மணி 1:45. குட் நைட்டா? குட் மார்னிங்கா? குட் மார்னிங். அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய யூடியூப்ல பார்க்கலாங்களா? நம்ம திருவண்ணாமலை நிகழ்ச்சி கூட இந்த ராத்திரி வந்ததுலேருந்து போட்டுட்டு இருக்கேன்.